ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். மகாபரிவா என்கிற பேர் அமுதத்தை நாம் தினந்தோறும் அனுபவித்து வருகிறோம். பொதுவாக நாம் பல நபர்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்தாலும், குறிப்பாக ஏழைகளுக்கு திருமணத்திற்கு திருமாங்கல்யம் கொடுப்பது என்பது ரொம்ப புனிதமான செயல். நிறைய பேர்கள் ஏழைகளுக்கு திருமாங்கல்யம் செய்து அந்த புண்ணியமான காரியத்திலே பல பேர்கள் ஈடுபடுவது வழக்கம். ஒரு முறை காஞ்சிபுரத்திலே அஷ்டபுஜம் தெரு என்கிற ஒரு தெரு இருக்கிறது. அங்கே சரஸ்வதி அம்மாள் என்கிற ஒரு அம்மையார் இருந்தார். அந்த அம்மையார் எப்பொழுதுமே பெரியவா மீது மிகுந்த பக்தி கொண்டவர். ஒருமுறை தனக்கு நெஞ்சுவலி ஏற்படுகிறது. உடனடியாக நடந்து போய் மருத்துவரிடத்திலே காட்டலாம் என்று மடத்து பக்கமாக நடந்து போய் கொண்டிருக்கிறது. திடீரென்று கழுத்திலே ஏதோ ஒரு சின்ன உரசல் ஏற்பட்டது போல் அவர் உணர்கிறார். ஏதோ லேசாக எறும்பு கடிச்சது மாதிரி உணர்வு ஏற்படுகிறது. திடீரென்று அம்மா தன் கழுத்தை பார்க்கிறாள். கழுத்தில் இருந்த திருமாங்கல்ய சரடை யாரோ எடுத்து கொண்டு சென்று விட்டாள். ஏதோ திருடன் போற போக்கிலே அதை அறுத்து கொண்டு சென்று விட்டாள். இவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏனென்றால் பெண்களுக்கு ரொம்ப புண்ணியமானது என்று சொன்னால் திருமாங்கல்யம் தானே, திருமணத்திற்கான சாட்சியே திருமாங்கல்யம் தானே. என்ன செய்வதென்று புரியாமல் அந்த அம்மையார் உடனடியாக ஒரு நகைக்கடையிலே போய் திருமாங்கல்யத்தை வாங்கி கொண்டு விடலாம் என்று நினைத்து கொண்டு தன் கையிலே இருக்கிற பணத்தை கொண்டு நகைக்கடைக்கு போகலாம் நினைத்து கொண்டிருக்கிற பொழுது, என்ன இருந்தாலும் பக்கத்திலே மடம் இருக்கிறது, பெரியவாடத்திலே போய் இந்த செய்தியை சொல்லலாம் என்று அவர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம் என்று மடத்துக்கு, காமகோடி பீட மடத்திற்கு அந்த சரஸ்வதி அம்மாள், அஷ்டபுஜம் தேர்ந்த சரஸ்வதி அம்மாள் போகிறாள். அந்த ஓரமாக நின்று கொண்டே இருக்கிறார். மனதிலே ஒரு சஞ்சலம், ஒரு கூட்டமாக இருக்கிறது. அந்த கூட்டமாக இருக்கிற இடத்தில் சரஸ்வதி அம்மாள் ஓரமாக மனசஞ்சலத்தோடு இருப்பதை பார்த்து பெரியவா இந்த ஓரமாக நின்று கொண்டிருக்கிற அம்மா ஒரு மாதிரி இருக்கிறா, என்ன என்று கேட்டுவா என்று மடத்தை சார்ந்த ஸ்ரீகண்டன் என்பவரை அனுப்பி வைக்கிறார். ஸ்ரீகண்டன் அந்த அம்மாட்டை போய் சொல்லுகிறார், இது மாதிரி நான் வந்தபொழுது என்னுடைய திருமாங்கலத்தை யாரோ திருடி சென்று விட்டார்கள், நான் பெரியவாடத்திலே சொல்லலாம் என்று வந்தேன் என்று சொன்ன உடனே இந்த தகவலை ஸ்ரீகண்டன் மகாபரிவாடத்திலே சொல்லுகிற பொழுது, அப்பொழுது பார்த்து யாரோ ஒருவர் ஒரு தட்டிலே திருமாங்கல்யம், புஷ்பம், அதை போல அந்த மஞ்சள், குங்குமம் எல்லாம் வைத்து ஒரு தட்டிலே கொடுக்கிறார். பெரியவா உடனே என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த தட்டை அப்படியே அந்த ஓரமாக நிற்கிற திருமாங்கல்யத்தை தவறவிட்ட பெண்ணிடத்திலே கொடுத்து விடு என்று சொல்லுகிறார். அந்த நேரடியாக அந்த பெண் சரஸ்வதி அம்மாள் மகாபரிவாடத்திலே நமஸ்காரம் பண்ணி, என்ன செய்வது என்று தவித்து கொண்டிருந்தேன், பெரியவா நீங்கள் தான் காப்பாற்றினீர்கள் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு அந்த மடத்த அன்பரிடத்திலே கேட்கிறார். ஸ்ரீகண்டனிடத்திலே இது எப்பொழுது அணிந்து கொள்வது என்று சொல்கிற போது, இது காணும் பொங்கல் அன்று இதை மாட்டிக்கொள் என்று சொல்கிறார். காணும் பொங்கல் அன்றைக்கு அதை மாட்டிக்கொண்டு பெரியவாளை தரிசனம், ஒரு பெரிய பாக்கெட்டிலே கல்கண்டோடு பெரியவாளை தரிசனம் செய்துவிட்டு பெரியவா நமஸ்காரம் பண்ண உடனே பெரியவா ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு, திருமாங்கல்யத்தை புதிதாக அணிந்து கொண்டால் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கணும், அதனால நீ கொண்டு வந்த அந்த கல்கண்டை எல்லாருக்கும் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த திருமாங்கல்யத்தை இழந்த பெண்ணுக்கு மாங்கல்யத்தை கொடுத்த ஒரு மகோன்னதமான ஒரு சன்னியாசி. இன்றைக்கும் அதை நினைத்து பார்க்கிற பொழுது பெரியவா என்கிற பேர் அமுதம் மனதுக்குள்ளே என்ன சஞ்சலத்தோடு வந்தாலும், மனதில் சந்தோஷத்தோடு வந்தாலும் அதற்கு தீர்வு, மனதில் சஞ்சலத்தோடு வந்தாலும் அதற்கு தீர்வு தருகிற ஒரு அற்புதமான சன்னியாசி இந்த உலகில் இருக்கிறார் என்று சொன்னால் அது காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்த சரஸ்வதி சுவாமிகளாகத்தான் இருக்க முடியும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபரிவா திருவடிகளே சரணம்.